ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது இலக்கியா சீரியல் தாங்க. இலக்கியா சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இருந்துட்டு தன்னுடைய தம்பி வந்து பிரிஞ்சு போனதை வந்து தாங்க முடியாமல் அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு, என் தம்பி கூட வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து எப்படி வந்து அதெல்லாம் வந்து தோள் மேலே கை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ரொம்ப என்ஜாயிங்ஃபுல்லாக வந்து இருந்தேன். அந்த நேரங்கள்லாம் வந்து மறுபடியும் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து யோசிக்கவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து தெரில. ஆனால் கார்த்திக் வந்து ஒரு வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காரு. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து கார்த்தி வந்து போயிட்டு ஒரு வக்கீலை வந்து பார்த்து, அதுக்கப்புறம் அந்த தாட்சாணி, அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்து ஒரு வக்கீலை வந்து பார்த்து பணத்தை வந்து கொடுத்து, எங்கள் அண்ணனுடைய சொத்து வந்து எனக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாட்சாணி வந்து அவருடைய சொத்து வந்து அவங்க கௌதமுடைய சொத்து வந்து கார்த்திக் வந்து வரணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மொத்த சொத்தையும் வந்து நீங்கள் தான் வந்து வாங்கி கொடுக்கணும். எப்படியாச்சும் வந்து கேஸை போடுங்க. அதுக்கப்புறம் கேஸை போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த சொத்தை மொத்தத்தையும் வந்து எங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அஞ்சலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி, அதுக்கப்புறம் தாட்சாணி இவங்க எல்லாருமே போயிட்டு வக்கீல்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அஞ்சலியோட முகத்தை வந்து பார்க்கணுமே, ஐயோ அப்பா சொத்து மொத்தத்தையும் வந்து வாங்கி கொடுத்துட்றேங்க, நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கான ஃபீஸை மட்டும் 5 லட்சத்தை மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லட்சத்துக்கு நாங்கள் வந்து எங்கே போவோம்? அதுக்கு தான் நான் இருக்கல, தாட்சாணி மாட்டுசாணி எறும்புசாணின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து இருக்காளே, அவள் வந்து பே பண்ணிக்கிறான். நீ ஒன்றுத்தையும் கவலைப்படாத, உன்னை வந்து எப்படி மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் அவள் வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக தான் வந்து உக்காந்துட்ருக்கா. அதை வந்து தெரிஞ்சிக்காமல் நீ வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து 5 லட்சம் வந்து கட்டுறது, 10 லட்சம் வந்து கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களே. நீ வந்து சொத்தை மட்டும் வாங்க, 5 லட்சம்னா அதெல்லாம் வந்து ஒரு 500 கோடிக்கு வந்து தேரும். அதை வந்து அதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு 5 லட்சத்தை வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பேனா 500 கோடிக்கு போயிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கலாம் அப்படின்றதான் வந்து 5 லட்சத்தை தாராளமாக வந்து எடுத்து கொடுத்துட்டு அப்படியே அழகாக வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க. பிளானை வந்து போட்டு அப்படியே அப்பா செம பிளானுங்க அவங்களுக்குள்ள. அப்படியே இந்த காசை வந்து வக்கீல்கிட்ட வந்து கட்டி, வக்கீலை வந்து எப்படியாச்சும் வந்து கோர்ட்டில் போயிட்டு வந்து ஆஜர் பண்ணி அப்படியே கௌதமை வந்து மறுபடியும் வந்து ஒரு இன்னலான ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாட்சாணி வந்து பிளானு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சலியோட அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கார்த்திக் வந்து எல்லா சொத்தையும் வந்து கொடுத்துறேன், அவங்ககிட்ட வந்து நீங்கள் தான் வந்து பேசணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, நான் வந்து பேசுகிறேன், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாதப்பா, உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து சொல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியோட அம்மா வந்து பலார்னு ஒன்று கன்னத்தில் விட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு தான் இருந்தியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார்த்திக் மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் வந்து வந்திருக்கு, அதை வந்து ஒழுங்காக வந்து பயன்படுத்திக்க சொல்லு, உன் பொண்ணையும் நீயும் வந்து இருந்தீங்கன்னா சத்தியமாக அது வந்து ஒழுங்காக வந்து பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து லெஃப்ட்டில் விட்டது ரைட்டில் திரும்பிக்கும், ஒழுங்காக போய் என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு அடியை வந்து பலார்னு வந்து போட, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியோ வந்து இந்த விஷயத்தை வந்து உடனே வந்து அஞ்சலிக்கு வந்து தெரிவிப்பாங்க. அப்போது நம்ம தேவையில்லாமல் வந்து அங்கே போயிட்டு வந்து வக்கீல்கிட்ட வந்து ஃபீஸை வேறு கட்டிட்டு வந்துட்டுமே, அவனே வந்து வாண்டடாக வந்து சொத்தை வந்து தரேன்னு சொல்லியிருக்கானே, இது வந்து தெரியாமல் நம்ம போயிட்டு வந்து வக்கீல்கிட்ட வந்து பணத்தை வந்து கட்டிட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலியோட மைண்ட் செட் வந்து இருக்குது. ஆனால் அஞ்சலியோட மைண்ட் செட் வந்து இன்னொன்றும் இருக்குது. எப்படியோ வந்து நமக்கு வந்து சொத்து வந்து வருது, அவனே வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், ரொம்பவே வந்து சந்தோஷம், இதை உடனே வந்து கார்த்திக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு உடனே வந்து கார்த்திக் வந்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து ஃபோன் பண்ணி வந்து எங்கள் அம்மா சொன்னாங்களாம், சொத்து எல்லாத்தையுமே வந்து உங்கள் பேர்லேயே வந்து மாற்றிடுறேன்னு சொல்லிட்டாராம். அதனால் வந்து நீங்கள் வந்து சொத்தை மட்டும் வாங்கிக்கோங்க, அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க, சொத்தை வந்து வாங்கிட்ட அப்புறம் வந்து அவங்கள வந்து நடுத்தெருவில் வந்து இழுத்து விட்டு உங்களை வந்து என்னென்ன கஷ்டப்படுத்துனாங்களோ, உங்களை வந்து கடத்தினாங்க, அதுக்கப்புறம் அடித்தாங்க, அந்த மாதிரி வந்து அவங்களையும் வந்து கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த அஞ்சலி வந்து நல்லா வந்து கார்த்தியோட மைண்டை வந்து நல்லா வந்து கழுவுறாங்க. ஆனால் அங்கே சொத்து கொடுக்கறது வந்து என்ன காரணத்துக்காக வந்து கொடுக்குறாங்க மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என் தம்பி வந்து என் கூட வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சொத்தை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறது கௌதம். ஆனால் மொத்தமாக வந்து வலிச்சு வாயில் போட்டுக்கிட்டு இவங்கள வந்து நடுத்தெருவில் நிறுத்துறதுக்கு வந்து யாராச்சும் வந்து சொத்தை வந்து தானாக வந்து வாலண்டியராக வந்து கொடுப்பாங்களா
ஆனால் அந்த மாதிரி தானே வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. ஆனால் கார்த்திக் மட்டும் இதை வந்து எப்படியாச்சும் வந்து உஷாராக இருந்து அஞ்சலி உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும், என் அண்ணன் வந்து சொத்தெல்லாம் வந்து தரேன்னு சொல்லிட்டு அப்புறமும் நீ வந்து அவங்கள வந்து இப்படி நடுத்தருவில் வந்து நிறுத்தணும்னு சொல்கிறியே, உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்தி வந்து எதனா பேசினாருன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். கார்த்தி வந்து பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.